அன்புள்ள சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையால தொழுகை சம்பந்தமான சட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இதுவரை சரியாக 19 வீடியோக்களை நாம் முடித்துவிட்டு இன்றைக்கு 20வது காணொலியில் நாம் இருக்கின்றோம். கடைசியாக நாம் போட்ட வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், ஜமாத்தாக தொழுவதின் சிறப்பு என்ன, ஜமாத்தாக தொழுவும் பொழுது இமாமும் பின்னாடி தொழக்கூடிய முக்குத்ததிகளும் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தாக தொழுவதை ஒரு மனிதர் வேண்டும் என்று விட்டால் அது எப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணம், யாருடைய குணம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடு நம்மளை ஒப்பிடுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்கணும். அதே போல ஜமாத்தாக ஒரு மனிதர் தொழுவ முடியாமல், சரிங்களா, ஜமாத்தாக தொழுவதை ஒரு மனிதன் வேண்டுமென்றே விட்டு வீட்டில் தொழுதால் அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பாவமான தீமையான விஷயம். அதே போல எந்த ஒரு நபர் வீட்டில் தொழுவலாம், ஜமாத்தாக தொழுவாம வீட்டில் தொழுவதற்கும் மார்க்கம் யாரை அனுமதிக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சுருக்கமா இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்க, முதலாவதாக ஜமாத்தாக தொழுவதை ஒரு மனிதர் வேண்டுமென்றே விடுகிறார் என்பதாக சொன்னால் அது யாருடைய குணம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? அது முனாஃபிகீன்களுடைய குணம். அல்லாஹ் குர்ஆனில் யாரை பார்த்து மிகவும் கோபமாக, அல்லாஹ் யாரை பார்த்து மிகவும் கடுமையானதாக அல்லாஹ் பேசுகின்றானோ அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுடைய முனாஃபிகீன்களுடைய குணம்தான் ஜமாத்தாக தொழுவதை அவர்கள் காரணமே இல்லாமல் என்ன செய்வாங்க தெரியுமா? விடுவார்கள். அப்படி நீங்களும் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜமாத்தாக தொழுவதை ஒரு மனிதர் வேண்டுமென்றே விடுவது இஸ்லாத்தின் கடமைகளில் ஒரு முக்கியமான கடமையை அவர் விடுவதற்கு சமமாக ஆகிவிடுவார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஒரு நபர் ஜமாத்தாக தொழுவதை வேண்டுமென்று விட்டால் என்ன ஒரு தண்டனை, என்ன ஒரு பாவம், அது எப்படிப்பட்ட ஒரு கெட்ட ஒரு தீமையான விஷயம் என்பதை புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் அவர் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் ஜமாத்தாக தொழுவதை அவர் விட்டுவிடவே மாட்டார். ஜமாத்தா தொழுவது ஒரு மனிதர் வேணும்னே விட்டுறாருங்க, வேணும்னே விட்டு அதனுடைய பாவம் என்ன என்பதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னா அவர் எப்படியாவது தவிழ்ந்தாவது உருண்டு புரண்டையாவது என்ன செய்வார் தெரியுமா? பள்ளிவாசலுக்கு ஜமாத்தாக தொழுவதற்காக வேண்டி வந்து விடுவார் என்பதாக அதனுடைய பாவத்தின் முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன செய்யறாங்க, வீட்டில் ஒரு சோம்பேறித்தனமாக, அசட்டையாக, ஏதாவது ஃபஜருடைய நேரத்தில் எழுந்திருக்க முடியாமல், குளிருடைய நேரமாக இருக்கு அல்லது வெயிலுடைய நேரமாக இருக்கு, அதனால என்ன செய்யறாங்க, கொஞ்சம் அசட்டையாக, பொடுபோக்குத்தனமாக இன்னைக்கு வீடுகளிலேயே இன்னைக்கு ஜமாத்தாக தொழுவதை விட்டு இன்னைக்கு வீடுகளில் தொழக்கூடிய நபர்களை இன்னைக்கு நாம பார்த்து கொண்டு இருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஜமாத்தாக தொழுவதை விட்டாலே இவ்வளவு பெரிய வேதனைன்னு சொன்னா, இதற்கே ரசூலுல்லாஹ் இவ்வளவு கண்டித்து பேசுறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சுத்தமா தொழுவாமல் இன்னைக்கு நிறைய நபர்கள் இருக்கிறார்களே, அப்ப அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனைகள், எப்படிப்பட்ட பாவங்கள் அல்லாஹ் கொடுப்பான் என்பதை நாம் சிந்தித்து அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும். அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ நாம விஷயத்துக்கு வரலாம். எந்த ஒரு காரணத்தை கொண்டும், அதாவது சில இடங்கள்ல நிர்பந்தமான சூழ்நிலைகள் இருக்கும், பள்ளிவாசலுக்கு போக முடியாம, ஜமாத்தாக தொழுவ முடியாம, அது அடுத்த கட்டம். நிறைய நபர்கள் இன்னைக்கு எந்த ஒரு காரணமே இல்லாம இன்னைக்கு வீட்டுல தொழுகிறாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களை பார்த்து நீங்கள் என்னுடைய சுன்னத்தை விட்டு விட்டீர்கள். ஏன் ஜமாத்தா தொழுவது சுன்னத்தை முஅக்கதாவாக இருக்குங்க, சுன்னத்தை முஅக்கதா. ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு இடத்தில் ஏதாவது முடியாமல் தான் அந்த ஜமாத்தை விட்டு விட்டிருப்பாலே தவிர, மாறாக அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் என்னங்க செஞ்சாங்க, ஜமாத்தாக தொழுவதை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அது சுன்னத்தை முஅக்கதாவாக இருக்கு. அதான் சொல்றாங்க, நீங்க வீட்டுல தொழுதீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு காரணமே இல்லாம வீட்டுல தொழுதா என்னுடைய சுன்னத்தை நீங்க விட்டுட்டீங்க, சுன்னத்தை விட்டதினால் நீங்கள் வழிகெட்டு போய் விடுவீர்கள், வழிகெட்டு போயிட்டீங்கன்னா அல்லாஹ் தான் பாதுகாக்கும். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்ப அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஏதாவது காரணங்கள் இருக்க வேண்டும். இப்போ சில நபர்கள் என்ன செய்யறாங்க, கடுமையான நோயாளியாக இருக்கிறாங்க. ஏன் நம்முடைய ரசூலுல்லாஹ்வே ஒரு கட்டத்துல கடுமையான நோயாளியாக இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, வீட்டில் தொழுது இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களில் நாம் காணலாம். அதே போல இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, கண் பார்வையற்ற ஒரு சஹாபி, அவர்களுக்கு பார்வை இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, அந்த சபையில் இருக்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், எனக்கு வெளிச்சமும் இருளும் ஒன்றாகத்தான் தெரியுது, எல்லாமே இருட்டாகத்தான் எனக்கு தெரியுது, அதனால எனக்கு பள்ளிவாசலுக்கு போக முடியாது, ஜமாத்தாக தொழக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல யா ரசூலல்லாஹ், அதனால என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் தொழுவுங்கள், அந்த இடத்தை நான் என்னுடைய தொழுவும் இடமாக வீட்டை நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்பதாக சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கிளம்பி வந்து கேட்கறாங்க, என்ன இத்பானே, உன்னுடைய வீட்டுல நீ எந்த இடத்துல நான் தொழுவுன்னு சொல்லி நீ நாடுகிறாய், சொல்லு, நான் அந்த இடத்துல நான் தொழுவுறேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துலன்னு சொல்லி இஷாரா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல போய் தொழுத பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்தை தொழுவும் இடமாக ஆக்கி அவர்கள் என்ன செஞ்சாங்க, வீடுகளிலேயே தொழுது வந்தார்கள். இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி. அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இது போல காரணங்கள் இருக்க வேண்டும். ஒன்னே நமக்கு என்னங்க பார்வை இல்லை, அல்லது கை கால்
அல்லது கால்கள் இல்லை, நம்மளால நடக்க முடியாது, அந்த கால்கள் இல்லாட்டாலும் அந்த வாகனங்களில் போகக்கூடிய அந்த ஒரு நிலையும் நமக்கு இல்லை, அல்லது கடுமையான நோயாளியாக நான் இருக்கிறேன், என்னால் நடக்கவே முடியாது, நான் நடந்து போனால் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவேன், அந்த அளவுக்கு கடுமையான ஒரு நோயாளியாக நாம இருக்கிறோம், அல்லது பார்வை இல்லை, இது போல ஏதாவது காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக வீடுகளில் நாம் தொழுவலாம். ஆனா இன்னைக்கு நிறைய நபர்கள் அப்படியே தொழுறாங்க, ஒரு சோம்பலின் காரணமா, அசட்டையின் காரணமா, பொடுபோக்கின் காரணமாக தான் இன்னைக்கு வீடுகளில் அசால்ட்டா இன்னைக்கு ஜமாத்துடைய தொழுகையை விட்டுட்டு இன்னைக்கு நாம தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஜெனரேஷனில் இன்னைக்கு நாம தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் யாரை வீட்டில் தொழுவலாம் என்பதாக அனுமதித்து இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வீடுகளில் தொழுவலாம், மற்றபடி அனைவர்களும் ஜமாத்தாக தொழுவதை கண்டிப்பாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா அது நபியுடைய சுன்னத்தாக இருக்கு. அப்படி நம்ம தொழுவலன்னு சொன்ன நபியுடைய சுன்னத்தை நாம பாலாக்கியவர்களை போல நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக, ஆமீன். அப்போ கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜமாத்துடைய தொழுகையை வேண்டும் என்று விட்டால் என்ன ஒரு தீமை, அது யாருடைய குணம், அதே போல வீட்டில் யார் தொழுவலாம், வீட்டில் எந்த விதமான காரணமும் இல்லாமல் தொழுதால் என்ன, அதுவும் ஒரு தீமை என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்தோம். ஆக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே தொடராக தொழுகையின் சட்டங்கள் என்ற அடிப்படையில் இதே தொடராக இப்போ ஜமாத்துடைய தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும், ஜும்மாவுடைய தொழுகைக்கும் குறைந்தபட்சம் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும், எத்தனை நபர்கள் இருந்தால் அந்த ஜமாத்துடைய தொழுகையை நாம் அதா செய்யலாம், தொழுவலாம், நிறைவேற்றலாம் என்ற ஒரு முக்கியமான சட்டத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடராக வீடியோக்களை நாம் காணலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை அமல் செய்து நாமும் அமல் செய்து அனைவர்களுக்கும் அனுப்பி அதன் மூலமாக அவர்களையும் அமல் செய்ய வைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக, ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.